இன்றைய மார்ச் 19 இன்றைய விழா நாள் புனிதர் சூசையபர்க்கு. அருள் நிறை கன்னி மரியாளின் கணவர். பிறப்பு கிறிஸ்து முன்னர் 39 குறைந்து 38 பிறந்த இடம் நாசரேத்து. ஏற்கும் சமயம் அனைத்துலக கிறிஸ்தவ திருச்சபைகள். நினைவு திருவிழா மார்ச் 19 கத்தோலிக்கம். பாதுகாவல் தந்தையர், நற்படிப்பு, தொழிலாளர்கள், நல்மரணம், அனைத்துலக கிறிஸ்தவ திருச்சபைகள். புனிதர் சூசையப்பர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை ஆவார். புனித அருள் நிறை கன்னி மரியாளின் கணவரான இவர் பாரம்பரிய கிறிஸ்தவ பிரிவுகளில் மிகப்பெரிய புனிதராக வணங்கப்படுகிறார். பெருந்தந்தையர்களில் ஒருவராகவும் மதிக்கப்படுகிறார். புனிதரின் வாழ்வு. சூசையப்பர் தாவீது அரசரின் வழிமரபில் தோன்றியவர். இவரது தந்தையின் பெயர் ஏலி என்கிற யாக்கோபு ஆகும். நாசரேத்தில் வாழ்ந்து வந்த சூசையப்பர் தச்சு தொழில் செய்து வந்தார். தாவீது குலத்து கன்னிப் பெண்ணான மரியாளுடன் இவருக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அவ்வேளையில் மரியாள் தூய ஆவியின் வல்லமையால் இறைமகனை கருத்தாங்கும் பேறு பெற்றார். மரியாள் திடீரென கருவுற்றதால் சூசையபர் குழப்பமடைந்தார். நேர்மையாளரான இவர் மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட நினைத்தார். மரியாள் கடவுளின் திருவுளத்தால் இறைமகனை கருத்தாங்கி இருப்பதை வானதூதர் வழியாக அறிந்த இவர் மரியாளை ஏற்றுக்கொண்டார். இயேசு மரியாளையும் குழந்தை இயேசுவையும் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் சூசையபர் பாதுகாத்தார். 12 வயதில் இயேசு எருசலேம் ஆலயத்தில் தங்கிவிட்ட போது சூசையபர் மிகுந்த கவலையுடன் தேடியலைந்து அவரை கண்டுபிடித்தார். தச்சுத் தொழிலில் வந்த வருமானம் மூலம் குடும்பத்தை காப்பாற்றினார். மரியாளும் நெசவு தொழில் மூலம் இவருக்கு உதவினார். சூசையபர் இயேசுவுக்கும் தச்சுத் தொழிலை கற்றுக் கொடுத்தார். மரியாளுக்கு நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் சூசையபர் விளங்கினார். சிறந்த வாய்மையும் பொறுமையும் கொண்ட சூசையபர் திருக்குடும்பத்தை சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்தினார். இயேசு தனது இறையரசு பணியை தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவும் மரியாளும் அருகில் இருக்க சூசையப்பர் பாக்கியமான மரணம் அடைந்தார். நற்செய்திகளில் மத்தேயு நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியாள் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் சூசையப்பர் நேர்மையாளர். அவர் மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, சூசையப்பரே, தாவீதின் மகனே, உம்மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். சூசையப்பர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியாள் தம் மகனை பெற்றெடுக்கும் வரை சூசையப்பர் அவரோடு கூடி வாழவில்லை. சூசையப்பர் அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். மத்தேயு அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 21 வரை மற்றும் 24 முதல் 25 வரை. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் சூசையப்பருக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்குத் தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்குச் சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காகத் தேடப் போகிறான் என்றார். சூசையப்பர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார். ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் சூசையப்பருக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்குச் செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்கத் தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே சூசையப்பர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். இறை வார்த்தைகள் 13 முதல் 14, 19 முதல் 21. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களைச் செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாள் என்பவர்தானே? யாக்கோபு, சூசையப்பர், சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்குச் சென்றார். மரியாள் கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாளுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். லூக்கா அதிகாரம் 2. இறைவார்த்தைகள் 4 முதல் 7. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது.
தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின்